வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம பாலிடெக்னிக் டிஆர்பி பார்க்க போகிறோம். பாலிடெக்னிக் டிஆர்பியில் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து சூஸ் ஆர் பெஸ்ட் ஆன்சர் கொஷின்ஸ் வந்து இப்போ கண்டினியூஸாக பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், த சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் டிஃபைன்ட் எஸ். எல்லாமே வந்து ஃபார்முலா ஆப்ஷன் ஏ பி சி டின்னு இருக்குது. அதில் ஆப்ஷனில் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக ஆப்ஷன் உங்களுக்கு என்னன்றது சொல்லிவிட்டு அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன். The center of mass is defined as அப்படின்றதுக்கு ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோன்னா கரெக்டாக ஆன்சர். ஆர் ஈக்குவல் டு எல்லாம் ஃபார்முலா டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலா ஆர் ஈக்குவல் டு சம் ஆஃப் எம்ஐஆர்ஐ டிவைடட் பை சம் ஆஃப் எம்ஐ ஈக்குவல் டு சம் ஆஃப் அதாவது ஐ லிமிட் வந்து ஐ. இப்போ எம்ஐஆர்ஐ டிவைடட் பை கேபிட்டல் எம். கேபிட்டல் எம்ன்றது டோட்டல் அதாவது மாஸ் ஆஃப் சிஸ்டம் அப்படின்றது எம்மோட வேல்யூ, கேபிட்டல் எம்மோட வேல்யூ. நீங்கள் ஆப்ஷன்ஸில் அதை ரீட் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து சூஸ் பெஸ்ட் ஆன்சர் சூஸ் பண்ணிங்க, சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு இருக்குது. அப்போ கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்னா என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அது வந்து பாருங்கள் ஆப்ஷன் ஏபிசிடி நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம்னா கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்னா இஃப் த டோட்டல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அதாவது டோட்டல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் இஸ் ஜீரோ, சரிங்களா. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் external force on the system is zero. The total linear momentum is a constant of motion. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து லீனியர் மூமெண்டம் எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன். இதான் வந்து பார்த்தோன்னா கன்சர்வேஷன் ஆஃப் த லீனியர் மூமெண்டம் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷன். அதாவது the total external force on the system is zero. The total linear momentum is constant of motion, சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். The next question வந்து பார்த்தோம்னா the total angular momentum of a system of the particle about a point அப்படின்னு இருக்குது. அதாவது total angular momentum of a system of particle about a point. என்னென்னா இந்த sum of angular momentum, angular momentum வந்து total angular momentum of a system எப்படி இருக்குன்னா sum of angular momentum of the system about the center of mass and the angular momentum about the reference point of the system mass considered at the center of the masses. ஆப்ஷன் ஏ வந்து இது கரெக்ட் ஆப்ஷன், சரிங்களா. இது டோட்டல் ஆங்குலர் சிஸ்டம் ஆஃப் த பார்ட்டிகல் about the பாயிண்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க, சரிங்களா. சம் ஆஃப் ஆங்குலர் மூமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் about the center of mass and the angular momentum about the reference point of the system mass, சரிங்களா. அப்போ வந்து பார்த்தோம்னா டோட்டல் ஆங்குலர் மூமெண்டம் வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் அப்படின்னு இருக்குது. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துருக்குறோம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா அது என்னென்னு சொல்லுவாங்க, த மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் கோஆர்டினேட்ஸ் requested to specify the system. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷன். த மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் கோஆர்டினேட் required to specify the system. இதான் வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்றதுக்கான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரைன் தட் டஸ் நாட் கன்ஸ்ட்ரைன் டைம் எக்ஸ்பிளேட்டிவ் வேரியபிள் ஆர் ரெஃபர்ட் as அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் வந்து அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ் தட் does not வந்து contain time the explicit variable or referred as அப்படின்னு இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா அலோனாமிக் கன்ஸ்ட்ரைன் வந்து ரீனோனாமிக் கன்ஸ்ட்ரைன், நான் அலோனாமிக் கன்ஸ்ட்ரைன், சிலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ வந்து பார்த்தோன்னா இதனுடைய அது வேரியபிள் அஸ் த ரெஃபர்ட் as அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது வந்து என்ன கன்ஸ்ட்ரைன் அப்படின்னா சிலோனாமிக் வந்து கன்ஸ்ட்ரைன்ஸ். ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் இந்த அலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரைன்லாம் ஒவ்வொன்றும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம. அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த அலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் ஆர் எப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் தட் கேன் பி எக்ஸ்பிரட் அஸ் ஈக்குவேஷன் ஃபார்மாக இருக்கும். அலோனாமிக் வந்து அலோனாமிக் கன்ஸ்ட்ரைன் எப்படி இருக்குன்னா இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் தட்டு கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் இருக்கும், சரிங்களா. இதான் வந்து பார்த்தோன்னா இது அலோனாமிக் கன்ஸ்ட்ரைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா லிமிட்டேஷன் இம்போஸ்டு ஆன் த மோஷன் ஆஃப் எ சிஸ்டம் ஆர் ரெஃபர்டஸ்ன்னு இருக்குது, சரியா. லிமிட்டேஷன் இம்போஸ்டு ஆன் த மோஷன் ஆஃப் எ சிஸ்டம் ஆஸ் ரெஃபர்ட் அப்படின்னு இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரைனாக வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், நன் ஆஃப் திஸ்
அப்படின்னு இருக்குது. இது வந்து என்னென்னு சொல்லுவோம்னா இது வந்து கன்ஸ்ட்ரைன் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? கன்ஸ்ட்ரைன்னா லிமிட்டர் நம்ம அதாவது லிமிட்டர்ஸ் இம்போஸ்டு ஆன் த மோஷன் ஆஃப் எ சிஸ்டம் ஆஸ் ரெஃபர்ட் அஸ் அப்படின்னு வந்து கன்ஸ்ட்ரைன். நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த கன்ஸ்ட்ரைன் தட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம்னா என்னென்னு சொல்லுவோம், இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் தட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் அப்படின்னா அலோனாமிக் கன்ஸ்ட்ரைன் நான் அலோனாமிக் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா அலோனாமிக் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் தட் கேன் பி எக்ஸ்பிரஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதே கொஷின் தான் நம்ம இங்கே 37 நம்ம இது கொஷின் பார்த்துருப்போம். இது அலோனாமிக் கன்ஸ்ட்ரைன் அப்படியே கொஷினாக நமக்கு ஆப்ஷன் வந்து மாற்றி நம்ம கேட்டிருக்கிறோம். கொஷின் ஆன்சர் கொஷினும் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் கொஷின் முன்னாடி பார்த்தது இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் தட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் வந்து அலோனாமிக் கன்ஸ்ட்ரைன். Next question, the equation of constraint that contain time as explicit variable as referred as அப்படின்னு இருக்குது. அதே கொஷின் தான் நமக்கு இது ரிப்பீட் ஆகிருக்கு. சரிங்களா? அதே கொஷின் தான் நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. அதே வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது ஆன்சர் வந்து பார்த்தோன்னா அது ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட் தட் கண்டைன் டைம் எக்ஸ்பிளிசிட் வேரியபிள் ஆர் ரெஃபர்ட் as அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அப்போ அதே நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து லிமிட்டன்ஸ் அப்படின்னு இருக்குது. அதே ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரைன் தட் டஸ் நாட் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் 36 செலோனாமிக் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு டஸ் நாட்னு இருக்குது கண்டைனு, இங்கே வந்து தட் கண்டைன் அப்படின்னு இருக்குது. ரெண்டும் வந்து பார்த்தோன்னா சின்ன வந்து டஸ் நாட், இது வந்து தட் கண்டைன் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அப்போ தட் கண்டைன் அப்படின்னு இருக்குன்னு வந்து பார்த்தோன்னா இதுக்கு ஆப்ஷன் வந்து ரெனோமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து ரெனோமிக் வந்து கன்ஸ்ட்ரைன் தான் ஆப்ஷன் நமக்கு. லாஸ்ட்டு இது கொஷின் வந்து பார்த்தோன்னா வந்து டஸ் நாட் கண்டைன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா செலோனாமிக் கன்ஸ்ட்ரைனு, இது ரெனோமிக் கன்ஸ்ட்ரைன். சரிங்களா? அடுத்து கொஷின் பார்க்கலாம் கண்டினியூவாக. நெக்ஸ்ட் கொஷின், அட் த சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம் ஆஃப் த ரெஃபரன்ஸ்னு இருக்குது. இந்த டோட்டல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் இஸ் 0 அப்படின்னு இருக்குது. அப்போ டோட்டல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் இஸ் 0ன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ இதுக்கு நமக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வரும் அப்படின்றத வந்து பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் லீனியர் மூமெண்டம் இஸ் 0 அப்படின்னு இருக்குது. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆப்ஷன். நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஏன்னா எல்லா ஆப்ஷனும் வந்து ரீட் அவுட் பண்ண வேண்டாம் அப்படின்றது மாதிரி நமக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து அதனால தான் நம்ம போய் டேரெக்டாக ஆன்சர் மட்டும் நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அட் த சென்டர் ஆஃப் மாஸஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இஃப் த டோட்டல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் இஸ் 0 அப்படின்னா அது டோட்டல் லீனியர் மூமெண்ட்டும் நமக்கு 0 நமக்கு இருக்கும். சரிங்களா? அப்போ டோட்டல் லீனியர் வந்து அதனுடைய மூமெண்டம் 0 இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் நம்ம வந்து பாருங்கள், ஜென்ரலைசேஷன் கோஆர்டினேட்ஸ் ஆர் அப்படின்னு இருக்குது. அப்போ ஜென்ரலைசேஷன் கோஆர்டினேட்ஸ் ஆர் அப்படின்னாக்க இதுக்கு ஆப்ஷன் வந்து இதுக்கு என்ன அப்படின்னா ஏ செட் ஆஃப் இண்டிபெண்ட் கோஆர்டினேட்ஸ். சரிங்களா? சஃபிஷியன்ட் இந்த நம்பர் டு டிஸ்கிரைப் வந்து கம்ப்ளீட்லி த ஸ்டேட் ஆஃப் கன்ஃபிகரேஷன் ஆஃப் த டைனமிக் சிஸ்டம். அப்போ ஜென்ரலைஸ் கோஆர்டினேட்ஸ் ஆர் அப்படின்னா அந்த செட் ஆஃப் இந்த இண்டிபெண்ட் கோஆர்டினேட் எப்படி இருக்குன்னா சஃபிஷியன்ட் இந்த நம்பர் டு த டிஸ்கிரைப் கம்ப்ளீட்லி த ஸ்டேட் ஆஃப் கன்ஃபிகரேஷன் ஆஃப் ஏ டைனமிக்கல் சிஸ்டம். இதான் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஜென்ரலைசேஷன் கோஆர்டினேட்ஸ் ஆர் அப்படின்றதுனுடைய எக்ஸ்ப்ளனேஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க் அதனுடைய ஸ்டேட்மெண்ட். பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க்கோட ஸ்டேட்மெண்ட். Principle of virtual work statement is work done is 0 in the case of an arbitrary displacement of a system from a position of equilibrium. அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அது என்ன சொல்கிறாங்க, விர்ச்சுவல் ஒர்க் ஸ்டேட் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, ஒர்க் டன் இஸ் வந்து 0 நமக்கு இருக்கும். ஒர்க் டன் இஸ் 0 in the case of an arbitrary displacement of a system from the position வந்து ஈக்குலிபிரியம் இருக்கும். ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோன்னா இதை நமக்கு பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க்கோட ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டி எலமெண்ட் பிரின்சிபலோடைய ஸ்டேட்மெண்ட் நமக்கு அதனுடைய ஈக்குவேஷன் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா டி எலமெண்ட் பிரின்சிபலோடைய ஈக்குவேஷன். அதாவது சம் ஆஃப் I = 1 to n fi minus pi இன்ட்டு டெல்டா ஆர் ஈக்குவல் டு 0. இதான் நமக்கு வந்து பார்த்தோன்னா அதாவது டி எலமெண்ட் பிரின்சிபலோடைய ஸ்டேட்மெண்ட் அது ஈக்குவேஷன். வேறு பிஐ வந்து ∂f/∂t இஸ் த ரிசர்வ்டு எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது நமக்கு ஆப்ஷன் பி டி எலமெண்ட் பிரின்சிபலோடைய ஈக்குவேஷனாகவே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஆப்ஷன் ஏ பி சிடி 4 ஆப்ஷன் இதில் அது வந்து ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆப்ஷன். இது டி எலமெண்ட் பிரின்சிபலோடைய ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தோன்னா இன் சென்டர் ஆஃப் மாஸஸ் ஃப்ரேம் ஆஃப்
ரெஃபரன்ஸ் அப்படின்னு இன் சென்டர் ஆஃப் மாஸஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். சரிங்களா, மாஸ் ஃப்ரேம் ரெஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். டோட்டல் லீனியர் மொமெண்டம் இஸ் 0. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்க கொஷின் பேர் நமக்கு டோட்டல் லீனியர் மொமெண்டம் இஸ் 0. சென்டர் ஆஃப் மாஸஸ் ஃப்ரேம் ரெஃபரன்ஸ் எப்படின்னா டோட்டல் லீனியர் மொமெண்டம் இஸ் 0. நெக்ஸ்ட் கொஷின் வந்து லெக்ராஞ்சியன் இஸ் டிஃபைன்ட் அஸ். இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம் கூட நம்ம பார்த்துருக்குறோம். இது நம்ம அப்படியே நமக்கு கொஷினாக வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் நமக்கு இருக்குது. மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு லெக்ராஞ்சியன் டிஃபைன்ட் எப்படி இருக்குது. L is equal to T minus V. நிறைய ப்ராப்ளம் லாஸ்ட் வீடியோவில் ப்ராப்ளம் கூட நம்ம பார்த்துருக்குறோம். அதை சூஸ் த பெஸ்ட் ஆன்சராக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். சரிங்களா, L equal to T minus V. இதில் வந்து T வந்து கைனடிக் எனர்ஜி அண்ட் V வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். சரிங்களா, இதை வந்து லெக்ராஞ்சியன் வந்து L equal to T minus V. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அதே லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் தான் நமக்கு. அது லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோன்னா ஃபார்ம் ஏ கன்சர்வேட்டிவ் ஹலோனாமிக் டைனமிக்கல் சிஸ்டம் அப்படின்றது வந்து நம்ம கேட்டுருக்குறாங்க. லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஃபார் ஏ கன்சர்வேட்டிவ் ஹலோனாமிக் டைனமிக்கல் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம எந்த ஃபார்முலா நமக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். 47 ஆப்ஷன் ABCD இருக்குது. இது நமக்கு எந்த ஈக்குவேஷன் நமக்கு இருக்கும் அப்படின்னா டோ டி பை டோ அதாவது Q டாட் அதாவது QK டாட் ஈக்குவல் டு டோ எல் பை டோ QK அப்படின்றது தான் நமக்கு ஆப்ஷன் இது. சரிங்களா, இங்கே டாட் இருக்குது, இங்கே ஒரு ஸ்கொயரு. சரிங்களா, அது முன்னாடி d/dt டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஃபார் த கன்சர்வேட்டிவ் ஹலோனாமிக் டைனமிக்கல் சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா டோ டி டிவைட் பை டோ Q டாட் K அது ஈக்குவல் டு டோ எல் பை டோ QK. K வந்து 1 to n. இதுதான் நமக்கு லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஃபார் கன்சர்வேட்டிவ் ஹலோனாமிக் டைனமிக்கல் சிஸ்டம். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தோன்னா நான் ஹலோனாமிக் கன்ஸ்ட்ரைன் அப்படின்றது தான் எப்படி இருக்கும் நமக்கு. நான் ஹலோனாமிக் வந்து கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்கள். அது ஆப்ஷன் ABCDயில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் சூஸ் பண்ணோம். இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் தட் கேனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் அண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம். சரிங்களா, அப்போ நான் ஹலோனாமிக்னா அப்போ கேனாட் பி எக்ஸ்பிரஸ் அஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம். the constraint that எப்படி இருக்கும் cannot be expressed in equation form இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தோன்னா அது ரெனோமஸ் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னா எப்படி இருக்கும். ரெனோமஸ் கன்ஸ்ட்ரைன் எப்படி இருக்குன்னா அந்த ஈக்குவேஷன் கன்ஸ்ட்ரைன் தட் கண்டைன் டைம் எக்ஸ்பிளிசிட்டிவ் வேரியபிளாக நமக்கு இருக்கும். சரிங்களா, அது வந்து பார்த்தோன்னா ரெனோமஸ் கன்ஸ்ட்ரைன் எப்படி இருக்குன்னா ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரைன் தட் கண்டைன் டைம் ஆஸ் எக்ஸ்பிளிசிட் வேரியபிளாக நமக்கு இருக்கும். சரிங்களா, இது ரெனோமஸ் கன்ஸ்ட்ரைன். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தோன்னா லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் பார்த்து ஹலோனாமிக் சிஸ்டம். அதே வந்து பார்த்தோன்னா அதே லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் வந்து ஹலோனாமிக் சிஸ்டம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்றத பாருங்கள். அது ஆப்ஷன் ABCD. டி வந்து அது நன்னது. சரிங்களா, வந்து ஆப்ஷன் ABC நமக்கு இருக்குது. அது வந்து ஹலோனாமிக் சிஸ்டம் இன்னும் வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம். அதுவும் நமக்கு வந்து லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் தான் வேறு நம்ம கொஷின். இது ஹலோனாமிக் சிஸ்டம் அப்படின்னா அதே கொஷினில் வந்து பார்த்தோன்னா முன்னாடி வந்து என்ன இருக்கணும் d/dt. சரிங்களா, d/dt ஆஃப் டோ டி பை டோ QK டாட் மைனஸ் டோ டி பை டோ QK ஈக்குவல் டு QK கேபிட்டல் QK. இதான் வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷனை வந்து ஃபார் ஹலோனாமிக் சிஸ்டம் அப்படின்றதுக்கான ஆப்ஷன். அது நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Next question, the Hamiltonian principle state for the conservative holonomic system the motion of a particle from time t1 to t2 in such that the line of the integral 1 to 2 L into dts dash இருக்கு for the correct path of motion. Here S is called the Hamiltonian principal function. அப்படின்றது வந்து என்ன இருக்கும் ஸ்டேஷனரி தான் எக்ஸ்ட்ரீமம் வேல்யூ இருக்கும், மீன் வேல்யூ, நான் ஸ்டேஷனரி வேல்யூ, நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு இருக்குது. இது வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து ஸ்டேஷனரி எக்ஸ்ட்ரீமம் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அதாவது இப்படி இருக்குன்னா ஹாமில்டனியன் பிரின்சிபல் ஸ்டேட் வந்து பார்த்தோன்னா இன்டெக்ரல் S ஈக்குவல் டு 1 to 2 L into dt அப்படின்றத வந்து பார்த்தோன்னா ஸ்டேஷனரி அதாவது எக்ஸ்ட்ரீமம் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஹாமில்டனியன் ஃபங்க்ஷன் அப்படின்னா அது எப்படி நம்ம நோட்டேஷன் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஹாமில்டனியன் ஃபங்க்ஷன் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பாருங்கள். அதனுடைய கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஹாமில்டனியன் ஃபங்க்ஷன்னா H ஈக்குவல் டு சம் ஆஃப் K PK QK மைனஸ் L. சரிங்களா, ஆப்ஷன் B வந்து கரெக்ட் ஆப்ஷன். H ஈக்குவல் டு சம் ஆஃப் K
ஓவர் வந்து பார்த்தோன்னா கே பிகே கியூகே மைனஸ் எல் கேபிட்டல் எல் இதான் வந்து ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஹாமில்டோனியன் ஹச் இஸ் டிஃபைன்ட் அஸ், அது வந்து ஹச்சை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஆப்ஷன் வந்து டோட்டல் எனர்ஜி, டிஃபரன்ஷியல் எனர்ஜி, ப்ராடக்ட் எனர்ஜி அப்படின்னு நன் ஆஃப் திஸ் அப்படின்னு இருக்குது. நம்ம ஹாமில்டோனியன் ஹச் இஸ் டிஃபைன்டு நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா அதாவது டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லுவோம்னா த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தோம்னா the constraint that cannot be expressed is equation form அப்படின்னு இருக்குது. cannot be expressed சரிங்களா? அப்போது the constraint that cannot be expressed of the equation form அப்படின்னு நம்ம சொன்னால் அது வந்து அலோனாமிக் நான் அலோன். ஏன்னா cannot be expressed அப்படின்னா நான் அலோனாமிக், அது வந்து இருப்பதுன்னா நான் அலோனாமிக்ன்றது வந்து என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம் லாஸ்ட்டு. அது cannot be expressed அப்படின்னாவே நான் அலோனாமிக் கன்ஸ்ட்ரைன் தான். சரிங்களா? இதுலேயும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த கொஷின்லேயே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த செலோனாமிக் வந்து கன்ஸ்ட்ரைன் எல்லாமே நம்ம இது கன்ஸ்ட்ரைன் நம்ம பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலோனாமிக் கன்ஸ்ட்ரைன் வந்து எப்படி இருக்கும் அந்த ஆப்ஷனில் வந்து பாருங்கள். அது எப்படி நமக்கு இருக்கும் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரைன் தட் டஸ் நாட் கன்ஸ்ட்ரைன் வந்து எக்ஸ்பிளிட்டிவ் வேரியபிளாக இருக்கும். சரிங்களா? செலோனாமிக் கன்ஸ்ட்ரைன் வந்து எப்படி இருக்குன்னா டஸ் நாட் வந்து கன்ஸ்ட்ரைன் டைம் ஆஃப் எக்ஸ்பிளிசிட்டிவ் வேரியபிளாக நமக்கு இருக்கும். மீதியெல்லாம் வந்து பார்த்தோன்னா கண்டெயின் தட்டு இது கேனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் நமக்கு இருக்குது. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். அப்போ செலோனாமிக் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரைன் வந்து தட்டு டஸ் நாட் கன்ஸ்ட்ரைன் த டைமு ஆஸ் எக்ஸ்பிளிசிட்டிவ் வேரியபிளாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் எல்லாமே வந்து ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் தான். முன்னே லாஸ்ட் பார்த்து ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன், இது ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி பாருங்கள். அதாவது டோ கியூ டாட் டோ ஹெச் பை டோ பிகேன்னு இருக்குது. அதே மைனஸு பிகே டாட்டு டோ ஹெச் பை டோ கியூகே அப்படின்னு இருக்குது. ஏ அண்ட் பி நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா என்னென்னா இது ரெண்டுமே வந்து ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் தான். அப்போது ஆப்ஷன் வந்து சி ஏ அண்ட் பி போத்னு இருக்கு பாருங்க. அப்போது டோ கியூ டாட் டோ ஹெச் பை டோ பிகே மைனஸ் அதே டோ இங்கே வந்து கியூ இங்கே நமக்கு வந்து பி அதாவது மைனஸ் பி. சரிங்களா? கியூ இருக்கிறது மைனஸ் பியாக நமக்கு மாறுது அப்படின்னா மீதி எல்லாமே சேம். அதே பின்னா நமக்கு அதே இங்கே கியூ ரெண்டுமே வந்து மாறி இருக்குது, அதை பார்த்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் தான். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம்னா இஃப் எனி வந்து கோஆர்டினேட் கியூகே சைக்கிளிக், அதாவது தட் இஸ் வந்து நாட் வந்து நாட் கண்டெய்னடு இன் ஹெச், நாட் கண்டெய்ன் இன் ஹெச் தென் அப்படின்னு இருக்குது. அப்போ எனி கோஆர்டினேட் வந்து கியூகே சைக்கிளிக்காக நமக்கு இருக்குது அப்படின்னு இருந்தோம்னா அதனுடைய நாட் வந்து கண்டெய்னடு இன் ஹெச் அப்படின்னு இருந்தால் நம்ம அது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டோ ஹெச் பை டோ கியூகே ஜீரோவா இல்லை பி டாட் கே ஈக்குவல் டு ஜீரோவா, ஏ அண்ட் பி போத் ட்ரூ, ஏ ஆர் பி ட்ரூ அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அது வந்து பார்த்தோன்னா ஏ அல்லது பி ஏதாவது ஒன்று தான் நமக்கு வந்து ட்ரூவாக நமக்கு இருக்கும். அப்போ தான் கியூகே இஸ் சைக்கிளிக். அப்போ ஏ அல்லது பி ஆர் ட்ரூ. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கண்டினியூவாக. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம்னா லேட் எஃப் ஆஃப் y1 y2 yk டு எக்ஸட்ரா yn, இது y1 டேஷ் y2 டேஷ் அப் டு yk's அப்படின்னு இருக்குது. சரிங்களா? yik இஸ் ஈக்குவல் டு yi. இந்த ஆய்லர் லெக்ராஞ்சிங் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆய்லர் லெக்ராஞ்சிங் ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷன் எல்லாமே ரீட் அவுட் பண்ணுங்கள். ரீட் அவுட் பண்ணிவிட்டு கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்போது ஆய்லர் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது என்னென்னு சொல்லணும்னா டோ எஃப் பை டோ ஒய்கே மைனஸ் டி பை டிஎக்ஸ் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் கே ஈக்குவல் டு ஜீரோ அப் டு கே ஈக்குவல் டு 1 to n. இதுதான் நம்ம ஆய்லர் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் பார்த்தா கன்சர்வேட்டிவ் நான் அலோனாமிக் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது. ஆப்ஷன் வந்து பாருங்கள் ஏபிசிடி 4 ஆப்ஷன் வந்து பாருங்கள். அதில் எது நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா கன்சர்வேட்டிவ் நான் அலோனாமிக் சிஸ்டம் அப்படின்றது பார்த்தோன்னா டி பை டிடி ஆஃப் டோ டி டிவைட் பை டோ கியூ டாட் ஏ மைனஸ் டோ எல் பை டோ கியூகே ஈக்குவல் டு சம் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 1 to n லேம்டா ஐஏ ஏஐகே கே ஈக்குவல் டு 1 to n வேர் வந்து ஏ இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் கியூகே அண்டு டி அண்டு பார்த்தோன்னா லேம்டா ஏறது கன்ஸ்ட்ரைன். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆப்ஷன்.
அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஈக்குவேஷன் ஆஃப் வந்து ஃபோர்ஸ் இன்டு ரியா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இது லா ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷனுக்கான ஆப்ஷன். சரிங்களா, லா ஆஃப் வந்து ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் என்னென்னு சொல்லுவோம். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் வந்து நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா ஆஃப் மோஷன் ஸ்டேட் அப்படிங்கிறப்போ நியூட்டன்ஸோட ஃபஸ்ட் லா என்னன்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. அது என்னென்னு சொல்லுவோம். நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா, a body continues is in state of rest. அது வந்து யூனிஃபார்ம் மோஷன் unless no external force is applied to. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். அதுக்கு பாடி கன்ஸ்டன்ஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் அல்லது யூனிஃபார்ம் மோஷன் unless no external force is applied to it. சரிங்களா, அது ஆப்ஷன் வந்து நான் சொல்லிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஆய்லர் தியரம் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போது ஆய்லர் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு அங்கே இருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பாருங்கள். அதில் வந்து ஆய்லர் தியரோட ஸ்டேட்மெண்ட் என்ன வரும். ஆய்லர் தியரோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா த ஜென்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ரிஜிட் பாடி வித் ஒன் பாயிண்ட் ஃபிக்ஸட் இன் ஏ ரொட்டேஷன் அபவுட் த சம் ஆக்சிஸ். இதான் வந்து ஆய்லர் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். இதோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லணும்னா த ஜென்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எ ரிஜிட் பாடி வித் ஒன் பாயிண்ட் ஃபிக்ஸட் இன் ஏ ரொட்டேஷன் அபவுட் சம் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எ சிஸ்டம் இஸ் இன் டேஷ்னு இருக்குது. இப்போ ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த சிஸ்டம் ஃப்ரம் த ரெஸ்ட் பொசிஷன் அப்படின்னு இருந்தால் நமக்கு வந்து ரிசல்ட் என்னது அன்பவுண்டட் மோஷன் அபவுட் த ஈக்குலிபிரியம் பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து பாருங்கள். இதுவும் நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது வந்து அன்ஸ்டபிள் வந்து ஈக்குலிபிரியம் சொல்லுவோம். சரிங்களா, அன்ஸ்டபிள் வந்து ஈக்குலிபிரியம்னுடைய ஸ்டேட்மெண்ட் இது. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எ சிஸ்டம் இஸ் இன் டேஷ்னு இருக்குது. இஃப் த சிஸ்டம் ஆன் ஏ அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த நோ டெண்டரி டு மூவ் அபவுட் அல்லது வந்து பார்த்தோன்னா அது அபவுட் த ஈக்குலிபிரியம் பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சிஸ்டம் இஸ் இன் டேஷ் இந்த சிஸ்டம் ஆன் ஏ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஸ் நோ வந்து டெண்டரி அப்படின்னு இருந்தோம்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இது வந்து நேச்சுரல் வந்து ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நேச்சுரல் யூனிஃபார்ம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்டினியூ பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா மொமெண்டம் ஆஃப் இன்டீரியர் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ மொமெண்டம் ஆஃப் இன்டீரியர் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் அது நமக்கு என்ன ஈக்குவேஷன் நமக்கு இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ்னால் எக்ஸ்எக்ஸ் ஐஎக்ஸ்எக்ஸ் ஒய் இங்கே இசட் நன் ஆஃப் இருக்குது. எக்ஸ் அப்படின்னா ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர். அதே ஒய்னா நமக்கு ஒய்யை விட்டுட்டு நமக்கு இருக்குது இசட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. இசட்னா அது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இசட் ஆக்சிஸ் மொமெண்டம் ஆஃப் இன்டீரியர் அபவுட் வந்து இசட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு இருக்குன்னா அது எக்ஸ் வந்து இங்கே எக்ஸ் இருக்குன்னா எக்ஸை விட்டுட்டு வர ஆப்ஷன் தான் நமக்கு. சரிங்களா, எக்ஸ் எக்ஸ்னால் ஐ எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n எம்ஐ ஆஃப் ஒய் ஐ ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஐ ஸ்கொயர். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா the general displacement of the reject body is the translation with a rotation அப்படின்னு இருக்குது. அப்போ ஜென்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ரிஜிட் பாடி எப்படி இருக்கும் நமக்கு வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்லேஷன் வித் ஏ ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ட்ரான்ஸ்லேஷன் வித் ஏ ரொட்டேஷன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் சேலஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஆய்லராக சேலஸாக லா ஆஃப் இன்டீரியர் லா ஆஃப் ஃபோர்ஸஸ்ன்னு இருக்குது. அது வந்து சேலஸ் தியரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம்னா இஃப் f of y, y dash, x defined a curve வந்து y equal to y of x then the Euler-Lagrange equation of y is equal to y of x அப்படின்னு இருந்தோம்னா நமக்கு Euler-Lagrange equation என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா Euler equation ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்க கொஷின் எல்லாமே இது எல்லாமே வந்து ஆப்ஷன் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு சொல்லி நீங்களே சூஸ் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆப்ஷன். டோ எஃப் பை டோ ஒய் மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் கே ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். என்ன சொல்லிங்கன்னா Euler-Lagrange ஈக்குவேஷன் அப்படின்றது. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், இந்த ஜென்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ரிஜிட் பாடி
with 1 point fixed. நம்ம 1 point fixed is a rotation about the some axis அப்படின்னு இருக்குது. இது என்ன நமக்கு ஸ்டேட்மெண்ட் அது அந்த ஜென்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ரிஜெக்ட் பாடி வித் ஏ 1 point ஃபிக்ஸடாக நமக்கு இருக்கணும். வேறு ரொட்டேஷன் எபோட் சம் ஆக்சிஸ் எபோட் சம் ஆக்சிஸ் இருந்தால் இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆயிலர்ஸ் தியரம் சொல்லுவோம். ஆயிலர்ஸ் தியரோட தான் ஸ்டேட்மெண்ட் இல்லை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு என்ன தியரம்னு கேட்டோம்னா ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ஆயிலர்ஸ் தியரம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபாலோயிங் ஐஒய்ஒய்னு இருக்குது. முன்னாடி நம்ம பார்த்தோம் எக்ஸ்எக்ஸ் அப்படின்னு இருந்தது, அது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ ஐஒய்ஒய் சம் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டான் டு என் எம்ஐ ஆஃப் இசட்ஐ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்ஏ ஸ்கொயர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்குது. பார்த்தோம்னா நமக்கு ஒய் அப்படின்னதாவே அப்போ ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு போச்சா சரிங்களா. நமக்கு ஒய் இருக்குன்னா நமக்கு ஒய் ஆக்சிஸ், முன்னே எக்ஸ்எக்ஸ்ன்னு பார்த்தோம் எக்ஸ் ஆக்சிஸ். அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தோம்னா மொமெண்டம் ஆஃப் இன்டீரியர் அபவுட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒய் ஆக்சிஸ்னால் ஒய் நமக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போது அதே வந்து ஐஒய் ஈக்குவல் சம ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 எம்ஐ இசட்ஐ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்ஐ ஸ்கொயர் சரிங்களா. நம்ம பார்த்து எல்லாமே வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.